சீரிஸ். என்னோட பேர் ரேஷ்மா. ஸோ வெல்கம் டு ரேஸ் கம்யூனிட்டி. ஸோ இன்னைக்கு என்னன்னா உங்களுக்கு நான் மோட்டோ வ்ளாகிங் செட்டப் தான் காட்ட போறேன். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாம நம்ம டிரெக்டா என்னென்ன கேஜெட் வைத்து நான் யூஸ் பண்றேன்னு சொல்றேன். ஸோ நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஜெட் வந்து நான் யூஸ் பண்றது Insta360 X3 யூஸ் பண்றேன். ஸோ இந்த கேமரா வச்சு தான் நான் வந்து மோட்டோ வ்ளாகிங்க்கு வெளியே போகும்போது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறது. நிறையா செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றணும். ஸோ இப்போதைக்கு இந்த கேமரா தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ கேமரா முக்கியம் மாதிரியே மைக்ரோஃபோனும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மைக்ரோஃபோனுக்கு வந்து Insta360க்கு ஒரு அடாப்டர் இருக்குது. இந்த அடாப்டர் வந்து எக்ஸ்டர்னல் மைக்குக்கு வேண்டிய இது கரெக்டாக யூஸ் ஆகுற மாதிரி அதோட லிங்க் உங்களுக்கு வந்து லிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பிக்சர் எல்லாமே உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த இது இருக்குல்ல இதில் ஃபிட் பண்ணிக்கணும். இதில் ஃபிட் பண்ணிட்டு நார்மல் எக்ஸ்டர்னல் மைக் இருக்குல்ல அந்த மைக் செட்டப் தான் இது வந்து இதில் இது பண்ணுறது. ஸோ இது வச்சு தான் நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒயர்ட் மைக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதில் வச்சு பேசுவேன். லைக் வென் மோட்டோ வ்ளாகிங்லாம் பண்ணும்போது ஒயர்ட் மைக் உண்மையாகவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு கொஞ்சம் காசெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நல்ல மைக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். பட் என்னோட செட்டப் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஆல்மோஸ்ட் 2000 தான் ஆச்சு. ஸோ இதுதான் இந்த மைக் செட்டப்பை. ஸோ அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு இன்வெஸ்டபிள் ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை ஒரே ஆங்கிளில் வேண்டாம் அப்படின்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஹைட்டாக வைக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தியாக கம்மியாக வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டெபிலிட்டியும் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ஆல்மோஸ்ட் 900 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராகவே வாங்கலாம். ஸோ Insta360 இருந்துச்சுன்னா இல்லாட்டி 3x4 ஸ்க்ரூ ஏதாச்சும் ஆக்ஷன் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. நான் வந்து வேற ஒரு கேஜெட் வாங்கினதுல இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டாண்டை வந்து நான் இப்போதைக்கு Insta360 இந்த இது இருக்குல்ல இதில் சும்மா ஸ்டாண்ட் மாதிரி வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எங்கே ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும்னு எனக்கு தெரியல. இது என்னோடதுல எக்ஸ்ட்ரா இருந்தனால நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட செட்டப். மைக்ரோ நிறைய மவுண்ட்ஸ்க்கு வேண்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த மவுண்ட் தான் நான் அன்றைக்கி சொன்னேன்ல உங்ககிட்ட மேஜிக் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன்னு சொல்லிட்டு. இந்த மவுண்ட் வந்து என்ன பெனிஃபிட்னா ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகாது, உங்களுக்கு எந்த ஸ்க்ரூவும் வேண்டாம். ஸோ ஈஸியாக எடுத்துக்கலாம், நல்லாவும் இருக்குது, ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்குது. ஸோ அதனால இந்த இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மேஜிக் ஹேண்டை. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்களும் ஒரு மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு மவுண்ட் மாட்டிக்கோங்க. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வண்டி ஓட்டுற ஹேண்ட்லிங் எல்லாம் தெரியும். ஸோ அதை வச்சு பீப்புள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஒரு ஃபிக்ஸ்டு மவுண்ட்டும் வந்து உங்கள் பைக்கில் வேணால் மாட்டிக்கோங்க. ஸோ அப்போ அது வந்து யாரும் கழட்ட முடியாது. ஆனால் நீங்கள் அது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணால் இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவை. கேமரா கூட இல்லைன்னா உங்களால் ஃபோன் வச்சு அந்த செட்டப்பும் நீங்கள் பண்ண முடியும். பட் ஆனால் நான் பண்ண செட்டப் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.